சார் இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்றாங்க. நெறைய பிரச்சனை வருது அப்படின்றாங்க. ஆனா அவங்க தொடங்கும்போது, ஒருவேளை அவங்க மல்டிபிளான பெர்சன்ஸ் வச்சு தொடங்குறது பிரச்சனையா இருக்குமா? நான் கேட்க வர்றது என்னன்னா சார், ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அவங்களுக்கும், பார்ட்னர்ஷிப்புக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? பொதுவா சோல் ப்ரொப்ரைட்டர்ன்றது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு திறமை, அவங்க தனிப்பட்ட ஒருத்தவங்களுடைய டெக்னாலஜிக்கல் அவங்களோட ஸ்கில் அதை பேஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன முதலீடு, அவங்களுக்கு உண்டான டெக்னிக்கல் இதை வச்சு அவங்களே எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோல் ப்ரொப்ரைட்டர் தான் பெஸ்ட். சின்ன லெவல் வரைக்கும் ஓகே. ஸோ அது தொடங்குறது நல்லது. இது தவிர்த்து கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலாகவும் இதுவும் நல்லா விரிவாக்கம் பண்ணணும், பெருசாக்கணும் அப்படின்னா அதுக்கு பார்ட்னர்ஷிப் போகிறது நல்லது. 2க்கு மேற்பட்ட பார்ட்னர்கள் இருந்தால், கூட்டாளிகள் இருக்கும்போது அதில் போகிறது ரொம்ப நன்மையை தரும் அந்த பிஸ்னஸுக்கு. அது கொஞ்சம் அசூர வளர்ச்சி அடையுன்றது தான் என்னுடைய பாயிண்ட் இந்த இடத்துல. சார் இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கிறது சட்டத்தில் அது எப்படி பார்க்கப்படுது சார்? பொதுவாக சோல் ப்ரொப்ரைட்டர்ன்றது பிஸ்னஸுக்கும் பர்சனலுக்கும் தனி ஒரு டிஃபரன்ஸே கிடையாது, ஒரே இதுதான். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பேராக இருந்தாலும் சரி, அவருடைய பேராக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கன்சிடர். அவர் கையெழுத்து போட்டுக்கலாம், அவரே செஞ்சுக்கலான்ற மாதிரி. ப்ரொப்ரைட்டர் அவர் தான் ஒரே ஆள், சைனிங் அத்தாரிட்டி. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது கூட அது கம்பெனியாக இருக்காது, அது ஒரு இண்டிவிஜுவலாக தான் அது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் ஒரு தனிநபர், அவர் ஒரு பிஸ்னஸ் அடையாளமும் அவரே, எல்லாம் பிஸ்னஸும் அவரே, பர்சனல் எல்லாமே அவரேன்னு அதில் போகும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதில். சரிங்க சார். இப்போ ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா ஒரு தனியாக இயங்கக்கூடியவர்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதே பார்ட்னர்ஷிப்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் அது எப்படி சார் பொசிஷன் பிரிப்பாங்க? பொதுவாக பிஸ்னஸ்ன்னு ஒன்று தனியாக இருக்கும், இவங்க பர்சனல்னு 4 பேர் இருக்காங்க, பார்ட்னர்னா 4 பேர் அது தனித்தனியாக. ஓகே, பிஸ்னஸ்ன்றதை ஒரு தனி பிஸ்னஸாக அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதில் 4 பேருக்கும் அதில் அவங்களுக்கு என்னென்ன போர்ஷன், என்னென்ன பார்ட் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன பங்கு, பணத்தில் மட்டும் இல்லாமல் வேலையில். நீங்கள் பார்ட்னர்ஷிப் டீடில் ஒவ்வொருத்தவங்க ஒன்று பண்ணிருப்பாங்க. ஒருத்தர் டெக்னிக்கல் சம்பந்தமான விஷயத்தை பார்த்துக்குவாரு, ஒருத்தர் மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயத்தை பார்த்துக்குவாரு, ஒரு சில பேர் டெலிவரி சம்பந்தமான விஷயத்தை பார்த்துக்குவாங்க, ஒரு சில பேர் ப்ரொடக்ஷன் எதெல்லாம் தயாரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்குவாங்க, ஒரு சில பேர் அந்த மேன் பவர் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது மட்டும் பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக பிரித்து வேலை செய்வாங்க. ஒரு விஷயத்தில் இன்னொருத்தவங்க தலையிடாமல் நல்லபடியாக அதை ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் செஞ்சு நிறுவனத்தை பெரிய லெவலில் ஆக்கின பல நிறுவனங்கள், பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள். சரிங்க சார். நீங்கள் பல நிறுவனங்கள் சொல்கிறீங்க, அதே இடங்களில் பல நிறுவனத்தில் ஒரு பார்ட்னர் தப்பு பண்ணதுனால அது எல்லாத்தையும் பாதித்த வரலாறுகளும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த லயபிலிட்டி அப்படிங்கிறது சேஃப் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் எப்படி அட்வான்டேஜ் இருக்கோ அது மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். அதனால பார்ட்னர்ஷிப் டீடு போடும் போது மட்டும் சும்மா கண்ணை மூடிட்டு போட்டக்கூடாது. அந்த கிளாஸ்லாம் கரெக்டாக போடணும். யாராருக்கு என்னென்ன லயபிலிட்டி, யாராருக்கு எந்தெந்த பொறுப்புகள் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த பொறுப்புலேருந்து தவறுனா என்ன ஆகும், அதுக்கு நஷ்டப்படுறது யாரு அப்படின்றதெல்லாம் தெள்ள தெளிவாக அதில் எழுதி அதில் பண்ணும்போது தான் இது இருக்கணும். சும்மா நம்ம அண்ணன் தம்பி யாரோ வந்தாங்க, மாமா மச்சான், நம்ம மச்சான், நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்மளா யாரோ ஒரு டாக்குமெண்ட் ரைட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்மளே எழுதிக்கலாம், அப்படியே ரெஜிஸ்டர்லாம் பண்ண வேணாம், அப்படின்லாம் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்டாக அது ஒரு அட்வொகேட்டை வச்சு க்ளீனாக எழுதி யாராருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, யாராருக்கு என்னென்ன லைபிலிட்டி இருக்குது அப்படின்றத தெளிவாக எழுதி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணாதான் அது ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும், அவங்களோட பொறுப்பும் அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாமையே அப்படியே ஏனாதானு போடும். அப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்ட்னர்ஷிப்பை விட இருக்குது சார்? அதாவது யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே இவரே. ஏன்னா ஒரு நிறுவனம் நடத்துறாங்கன்னா அதில் பொருள் தயாரிக்கிறதாகட்டும், வசூலாகட்டும், இல்லை விற்பனை செய்யறதாகட்டும், மார்க்கெட்டிங் ஆகட்டும், அதை நடத்துறது மற்ற எல்லாமே HR எல்லாமே அவரே பார்த்துக்குவாரு. அது நல்லது வந்தாலும் அவர் தான், கெட்டது வந்தாலும் அவர் தான், அவருக்கு யாரும் எதுவும் பதில் சொல்ல வேண்டாம். ஸோ அதனால இது ஒரு சிறு லெவல் வரைக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் தான். யாரும் உங்களை கையை பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. இதே பார்ட்னராக இருந்தால் எதுக்குப்பா இதை செய்யணும், அதை செய்ய வேண்டாமே, இது ஏன் பொறுப்பாச்சு, அது ஏன் நீ தலையிடுற, இந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சோல் ப்ரொப்ரைட்டர்ல அப்படி இல்லை. ஒரு நிறுவனம் வளர்ற வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ அதை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. அதனால அது போய்கிட்டே இருக்கும். நல்லதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேகமா வளர்ந்துகிட்டே வரும். அதுல எந்த இடத்துலையும் எல்லாரும் சந்தேகமே கிடையாது. சரி சார். இப்போ டாக்ஸ் பாயிண்ட்டுக்கு வர்றோம் அப்படின்னா எது பெட்டரா இருக்கும் சார்? ப்ரொப்ரைட்டரா இருந்தா பெட்டரா இருக்குமா, இல்லை பார்ட்னர்ஷிப்பா இருந்தா பெனிஃபிட் ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குங்களா? பார்ட்னர்ஷிப்புக்கும் ப்ரொப்ரைட்டருக்கும் டாக்ஸில் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. டாக்ஸில் என்னன்னா, பொதுவாக நீங்கள் பார்ட்னர்ஷிப்னு வந்ததுன்னா கம்பெனிக்கு தனியாக ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க, பர்சனலுக்கு தனியாக பண்ணுவீங்க. இதே ப்ரொப்ரைட்டராக இருந்தால் ஒரே ரிட்டர்ன்ஸ் தான், ஒன்று பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல 4 பார்ட்னர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு பர்சனலாகவும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, இதை கம்பெனிக்கு தனியாக பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு சில நொழிவு சுழிவுகள்லாம் இருக்கும். நொழிவு சுழிவுகளில் கம்பெனிக்கு டாக்ஸ் பர்பஸுக்கு
எப்படி வந்தாலும் சரி, பட் அடுத்து வரக்கூடிய நம்பகத்தன்மைன்னு வரும்போது பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும், லோன்ஸ் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வேற ஏதாவது கம்பெனியோட கான்ட்ராக்ட் பண்ணும்போதும் அதிகமான லெவலில் ஒரு அட்வான்டேஜ் தான் அதில் ப்ரொப்பரேட்டரை விட அப்படின்றது என்னுடைய அறிவுரை இந்த இடத்துல. சார் இப்போ பேங்க் லோன் போகிறோம், கிரெடிட் அவைலபிலிட்டி செக் பண்ணோம் அப்படின்னா எது ஈஸியாக இருக்கும் சார்? பார்ட்னர்ஷிப்பில் ஒரு வேலை ஒருத்தருக்கு சிபில் அடி வாங்கிருச்சு அப்படின்னா அது இன்னொரு பார்ட்னரையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது பிசினஸ்ன்றது வேற, பர்சனல்ன்றது வேற. இந்த இடத்துல இப்போ சோல் ப்ரொப்பரேட்டரா இருந்தா, அதாவது அவருக்கு ப்ராப்ளமா இருந்தா மொத்தமாவே அவர் கொடுக்கவே மாட்டாங்க. இதே பார்ட்னர்ஷிப்ல 4 பார்ட்னர்ல ஒருத்தருக்கு வந்து சிபில் ஸ்கோர் அடிபட்டிருக்கு, அவர் கிரெடிட் கார்டு சரியா கட்டல அப்படின்றதுக்காக கம்பெனி கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கம்பெனி வந்து எப்படி இருந்திருக்கு இவ்வளவு நாள்ல அப்படின்னு கம்பெனியை பார்த்து கம்பெனி ஓகேனா கம்பெனிக்கு தாராளமா லோன் கொடுப்பாங்க, கிரெடிட் ஃபெசிலிட்டி அதுல எந்த இடத்துலயும் வந்து பாதிக்காது. ஒரு சில இடங்களை தவிர ஒரு சில இடங்கள் பாதிக்கப்பட தான் செய்யும். யாராவது ஒருத்தர் ப்ராப்ளம்னாலும், ஒருத்தர் இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து அவரை எடுத்துருவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. பார்ட்னர்ல இருந்து வெளியில போய் அடுத்த 3 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால பார்ட்னர்ஷிப்ன்றது ஒரு அட்வான்டேஜஸ் ஒன்று. இப்போ பிசினஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா லாஸ் யாருக்கு, எந்த டிவிஷனுக்கு அதிகமாக இருக்கும்? இது சோல் ப்ரொப்பரேட்டர் இருந்தால் டோட்டலாக பிஸ்னஸை ஸ்டாப் பண்ண வேண்டியதான், அதில் வந்து டவுட்டே கிடையாது. இது சோல் ப்ரொப்பரேட்டர், அதாவது அவர் தனிநபராக இருக்கும் பட்சத்தில் அவரே தான் வந்து பதில் சொல்லணும் எல்லாத்துக்குமே. இதே பார்ட்னர்ஷிப்பில் வந்து அப்படி கிடையாது. ஒருத்தர் சரியில்லை, அவர் தனி நபரை வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டாரு, நஷ்டமாயிட்டாருன்னா அவரை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த ஆளுங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த பார்ட்னர்ஸ் வந்து அந்த கம்பெனி எடுத்து நல்லபடியாக நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. சோல் ப்ரொப்பரேட்டரில் அப்படி கிடையாது. அதனால தான் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இந்த இடத்துல ஆட்டும். சார் இப்போ ஒரு வேளை ஒரு 5 பார்ட்னர் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு 2 பேத்துக்குள்ள டிஸ்பியூட் வந்துருச்சு அப்படின்னா இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது சமரசமாக தான் போகணும். ஒருத்தர் வந்து மேலே ஏறும்போது இன்னொருத்தர் காலை பிடிச்சி இழுத்தாருன்னா என்ன ஆகும்? டிஸ்பியூட் தான். கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் அது ஜோராக பேரலைஸ் ஆயிரும். முடக்குவாதம் அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட வேண்டியதான். அது மாதிரி ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னா அதுலேருந்து மரியாதையாக யார் டிஸ்பியூட் பண்ணுறாங்களோ, இல்லை யாராவது ஐயோ டிஸ்பியூட் வருதுன்னா யார் ஒருத்தங்க சண்டை போடுறாங்க வெளியே விலகி போகிறது ரொம்ப நல்லது. விலகாமல் அதுக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்கன்னா அதுக்குள்ளேயே 10 வருஷம் 15 வருஷம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, பிஸ்னஸ் வளராது. கடைசியில் சிவில் டிஸ்பியூட்டில் அவங்க பிள்ளை குட்டிங்க ப்ராப்ளம் வந்து சிவில் டிஸ்பியூட்டில் தான் போய் நிற்கும். அதனால எந்த வித லாபமும் கிடையாது. ஸோ அதனால யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வெளியில வரணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் என்னுடைய அனுபவத்தில் வெளியில வர்றவங்க பெரிய லெவலில் போயிருக்காங்க. உள்ள உட்காந்துக்கிட்டே இருந்த அரைச்சமா வரைச்சிக்கிட்டு இருக்கவங்க வந்து நிறைய பேர் வீணா போயிருக்காங்க. அதனால என்ன பொறுத்தவரை ஏதாவது ப்ராப்ளமா வெளியில வந்து தனியாக ஆரம்பிச்சு தூக்கி போட்டு அடுத்தது இன்னோவேட்டிவா ஒன்று செய்யுங்க அப்படின்றதான் என்னுடைய அறிவுரை அந்த இடத்துல. சார் இப்போ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் செய்கிற காமனாக இந்த மிஸ்டேக்லாம் இவங்க அதிகமாக ரிப்பீட்டடாக செய்கிறதுனால தான் இவங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னா அது என்னென்ன சார்? இதுல மொத்தமா 4 பாயிண்ட் என்னால சொல்ல முடியும். நம்பர் 1 எப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க, ஆனா எழுதிக்கவே மாட்டாங்க. பார்ட்னர்ஷிப் டீடு கூட போட மாட்டாங்க. எழுதிக்காம நீ ஒரு 1 லட்சம் போடு, நான் ஒரு 1 லட்சம் போட, 2 லட்சம் போட்டுன்னு போட்டு பண்ணுவாங்க. என்னைக்கா ஒரு நாள் ஒரு பிரச்சனை வரும்போது அது ஒரு ப்ராப்ளம். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இவர் வந்து எனக்கு 20 வருஷமா ஃப்ரெண்டு, இவர் வந்து எங்க சொந்தக்காரரு, இவர் எங்க ஜாதிக்காரரு, அதனால இவர் கூட பார்ட்னராக வைப்போம். கண்ணை மூடிட்டு வைக்கிறது. அவருடைய பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு விசாரிக்காம 20 வருஷம் ஃப்ரெண்டா இருப்பீங்க, ஒன்னா சேர்ந்து பல வேலைகளை செஞ்சிருப்பீங்க. ஆனா அவரோட நிதி நிலைமை, அவருடைய ஒழுக்கம், மற்றதெல்லாம் வந்து நிதி ஒழுக்கம்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது பண்றது 2வது பாயிண்ட். ஓகே, இதுல வந்து 3வது பாயிண்ட் என்னன்னா, கடன்காரங்க அதிகமா வந்து கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது அப்படின்றதுல பார்த்து போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நிதிச்சுமை அதிகமாயிரும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பார்ட்னர்ஷிப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நிதிச்சுமை அதிகமாகி அதிகமான அளவுல ஒரு பொருளே தேவையில்லாத பொருள், அந்த பொருளை வாங்கி மொத்தமா வாங்கி போட்டுறாங்க. இது சீப்பா வருதுன்னு என்ன ஆகும்? தேவையான பொருளை வாங்க முடியாது. சொத்துக்கள் அதிகமா இருக்கும், ஆனா தேவையில்லாத சொத்துக்கள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான 4வது பாயிண்ட் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நம்ம கவனக்குறைவா. எங்கேயாவது ஒரு ஜிஎஸ்டில இருந்து ஒரு நோட்டீஸ் வருது, இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வருது, இந்த மாதிரி நீ சரியா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல, இந்த இடத்துல நீ தப்பா பண்ணிட்ட, இதுல குறைவா பண்ணிட்ட, அட போய என்னன்னு தூக்கி போட்டா பிசினஸும் தூக்கி குப்பையில விழுந்துரும் அப்படியே. சோ அந்த இடத்துல கவனத்தோட கேர்ஃபுல்லா உடனே ரிப்ளை அதை பண்ணணும். இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நோட்டீஸ் வந்ததுன்னா வாங்க மாட்டாங்க. அட போய வாங்கினாதானே, நான் வாங்கினாதானே எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு. அது பயங்கரமான தவறு. நீங்க வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் நீங்க ரெஃப்யூஸ்னு போட்டா அதை வாங்கினதுக்கான சமமா எடுத்துக்கிட்டு உங்க மேல ஒரு சட்டம் பாய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி கரெக்டா போனா பிசினஸ் சூப்பரா போகும் அப்படின்றத ஒரு ஐயப்பாடு. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிஸ்னஸில் சோல் ப்ரொப்ரேட்டராக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த 2 இதுலேயும் நம்ம எந்த அளவு தீவிரமாக பண்ணுறோம். பார்ட்னர்ஷிப்னா டீடு ரொம்ப முக்கியம். ஸோ தொழிலோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த வீடியோலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு தெரிஞ்சால் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு தாராளமாக நம்ம சாரோட நீங்கள் தொடர்பு கொண்டு நேர்லேயே சந்தேகத்தையும் தீர்த்துக்கலாம். நன்றி. வணக்கம்.